வணக்கம். 6வது முதல் பருவத்தில் 2வது யூனிட்டில் காணி நிலம் அப்படிங்கிறத பாடலை பார்க்குறோம். பாடல் வந்து பாரதியார் எழுதியிருக்காரு. பாடலோட வரிகளை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வரிகளை கொடுத்து யாருடைய வரிகள்னு கேட்பாங்க, இல்லை இதனுடைய வரிகளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்பாங்க. மீனிங் கேட்குற அளவுக்கு ரொம்ப கடினமான வரிகள் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தா உடனே புரிஞ்சிடும். அடுத்து இதனுடைய சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நான் இதில் பேஜ் டு பேஜ் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதனுடைய பாடலுடைய பொருள் பாருங்க. பாடலுடைய பொருள் அடுத்தது நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரதியார், இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இவர் எழுதியிருக்கிற பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த பாடல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம், மாடங்கள்னாக்கா அடுக்குகள், நன்மாடங்கள் அதை வந்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. நன்மை ப்ளஸ் மாடங்கள். நிலத்தின் இடையே பிரிக்க சொல்லியிருக்காங்க. நிலம் ப்ளஸ் இடையே இது வராது. இது எது கரெக்டான ஆன்சர்னாக்க நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே, இதுதான் கரெக்டான ஆன்சர். முத்துச்சுடர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. நிலா ப்ளஸ் ஒளி வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. நில ஒளி முத்துச்சுடர். ஓகேவா. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக முத்துச்சுடர் போல். அடுத்து தூய நிறத்தில், சித்தம் மகிழ்ந்திட. இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை இங்கே பொறுத்திடணும். முத்துச்சுடர் போல் என்ன வரும்னா நிலா ஒளி. சித்தம் மகிழ்ந்திட ஓகே. முத்துச்சுடர் போல் நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீசும். இதுதான் கரெக்டான ஆன்சர், பார்த்துக்கோங்க.